வருஷத்துல ஒரு தடவை பாத்தீங்கன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். யாரையுமே பார்க்க விரும்பல, தனியா நான் எங்கேயாவது போறேன்டான்னு போயிடுவேன். அந்த மாதிரி போன வருஷம் நான் போன இடம் தான் சிக்கிம்ங்க. சோலோ ட்ரிப்பு ஏன் சிக்கிம் சூஸ் பண்ணனா, இந்தியாலே கம்மியான பாப்புலேஷன் உள்ள ஸ்டேட். 6 லட்சம் பேர் தான் மொத்த ஸ்டேட்லயே இருக்காங்க. அது இல்லாம அங்க காய்கறி எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கை விவசாயம் தான். ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து கூட அந்த ஸ்டேட்டுக்குள்ள வராது. இங்கதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. போற வழி நெடுக்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ரோட்டை ஒட்டியே ஒரு காட்டாறு ஓடிட்டே இருக்குங்க. அது செம்மையான வியூ. அது போக இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பள்ளத்தாக்கு, அதுல அருவி ஓடுறது, இந்த மாதிரி நிறைய சீன் பார்க்கலாம். குளிரும் இருக்கும், மிஸ்டும் இருக்கும். அது இல்லாம ரோட்டை பார்த்தா கொஞ்சம் பயமும் இருக்கும். நான் நைட்டு வந்து சேரக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால தூங்கிட்டு அடுத்த நாள் நான் ஃபர்ஸ்ட் போன இடம் மார்க்கெட்டுங்க. நான் இங்க vlog பண்ணுங்கிற ஐடியால எல்லாம் போகல, சும்மா தான் போனேன். ஆனா பார்த்ததும் பிடிச்சிக்கிச்சு, அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ குவாலிட்டி பக்காவாலாம் இருக்காது, கசகசம் தான் இருக்கும் இந்த வீடியோ. ஆனா இடம் அழகா இருக்கும், பாருங்க. இந்த மார்க்கெட் பாருங்க, செம்ம நீட்டா வச்சிருந்தாங்க. ஏன்னா பாப்புலேஷன் கம்மி இல்ல, மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. சிக்கிம்ல பப்ளிக்ல ஸ்மோக் பண்ணக்கூடாது, அஃபென்ஸ். குடிக்க கூடாது, அஃபென்ஸ். அதே மாதிரி குட்கா, கேனி இதெல்லாமே தடை செய்யப்பட்ட ஸ்டேட்டுங்க. சிக்கிம் தனி நாடா தான் இருந்தது, பூட்டான், நேபாள் போல. 1975 தான் இந்தியாவோட இணைஞ்சது. ஃபர்ஸ்ட் நாள் மார்க்கெட்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் நான் பிளான் பண்ணி போன இடம் சிக்கிம் சைனா பார்டருங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் இந்தியா, கோட்டுக்கு அந்த பக்கம் சைனா. இந்த இடம் தான் அது. சைனீஸ்க்கு டூரிசம் அலௌட் இல்லை இந்த பகுதிக்கு, அதனால வெறும் இந்தியன்ஸ் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். அந்த பக்கமா பங்கர்லாம் இருக்கு. அந்த பங்கருக்குள்ளார இருந்து சீனாக்காரனுங்க எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு இருக்கானுங்களாம். இங்க விசிட்டர்ஸ்க்குன்னு நடக்கிறதுக்கு ஒரு சில இடம் இருக்குதுங்க, அங்க மட்டும் தான் நடக்கணும். இறங்கி எங்கேயாவது போனா நம்ம ஆபீசர்ஸே கெட்ட வார்த்தையில திட்டாதான் மிச்சம். அந்த அளவுக்கு திட்டி வாங்கடா இந்த பக்கம்னு சொல்லி திட்டி கூப்பிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கன்னி வெடிகள் வச்சிருக்காங்களாங்க. போக வேணாண்டா, அங்கெல்லாம் ஏன்டா போய் பாக்குறீங்கன்னு நம்ம ஊர் மக்களை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பார்டரை பார்த்துட்டு திரும்பி நம்ம வர வழியில பாத்தீங்கன்னா இந்தியாஸ் கிளீனஸ்ட் லேக்ல ஒன்னான ஜோங்கோ லேக் பார்க்கலாம். 0 பொல்யூஷனு. வருஷத்துல 4 சீசன்ல 4 விதமா இந்த லேக் இருக்குமாங்க. ரொம்ப அழகான லேக்குன்னு பார்க்கப்படுது இந்தியால. இந்த ஜோங்கோ லேக்குக்கு மேலதான் ஏசியாலேயே ஹையஸ்ட் ரோப் கார்ட் இருக்குங்க. ஏசியாலேயே ஹையஸ்ட் 14,000 அடி மேல நம்ம போய் நிக்கலாம். அதுக்கு தான் இப்ப நம்ம போக போறோம், வாங்க காமிக்கிறேன். போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்தனால கரெக்டா ஷூட் பண்ண முடியல. கீழே இறங்கும் போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாவே ஷூட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ 14,000 அடி மேலே ஹைட்டில் இருக்குங்க நான். இந்த இடத்துல இருந்து இதுதான் மெயினான பாயிண்ட்டு. இதிலிருந்து பார்த்தா, இந்த பக்கம் பார்த்தா மிஸ்ட் இல்லைன்னா கஞ்சன்ஜங்கா தெரியுமா, இந்த பக்கம் பார்த்தா நத்துலா லேக் தெரியுமா. ஸோ பயங்கர ஹைட்டில் இருக்கேன், ஆனால் ஒன்றுமே பார்க்க முடியல. இது இப்போ கிளைம் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், 14,000 அடி மேலே இருக்கேன் ஹைட்டு. இங்கே எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு ரோப் காட்டில் வந்தேன். ஏஷியாஸ் ஹையஸ்ட் ரோப் காட்டுங்க, அதில் தான் வந்தேன். அது கீழே இறங்கும் போது காமிக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பிளேஸு. இந்த பக்கம் கஞ்சன்ஜங்கா, சரியான பள்ளத்தாக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை, சுற்றி வேலி கீழெலாம் இல்லை. கண்டிப்பாக எங்கள் அம்மாவோ ஒய்ஃபோ பார்த்தா திட்டுவாங்க, ஏன் அங்கே போனேன்னு. பயமாக இருக்குது, ஆனால் இட் இஸ் ஃபேசினேட்டிங். இதுக்கு மேலேயும் ஒரு கூட்டம் போய் மேலே நிற்கிது. எப்படா போனீங்க? அவங்க போன வழியே எனக்கு தெரில. இது போய் ஒரு வேளை பள்ளத்தாக்காக இருந்தால் எப்படி இருக்கும், பல விஷயம் யோசிக்க தோணுது. ஸ்லிப் ஆகிடக்கூடாது. இப்படி ஏறினாங்களா, அப்படி ஏறினாங்களா? இப்படி ஏறுறது டேஞ்சர். Yeah, safe. But you know, I'm alone. So I got very afraid. Thank you for guiding me. Oh no. Okay. Thank you for guiding me. Oh. It's the mind. Yeah. It's all about mind. Mind over matter. Yeah. தமிழா நீங்கள்? வா, சரிங்க. மேலே வந்துட்டுங்க, 2 தமிழர்களை பார்த்துட்டேன் ஹைட்டில். மழை வேற வருது, கிளம்புறேங்க.
எங்கே நேரம் பாருங்க. மிஸ்ட் இல்லைன்னா கஞ்சன்ஜங்கா பார்த்துருக்கலாம். இப்போது ரோப் காட்டில் போகிறோம் பாருங்கள், அதில் எப்படி ஏறுறோன்னு காமிக்கிறேன். செம்ம ஹைட்டு. இப்போ கொஞ்சம் மிஸ்ட்டும் கிளியர் ஆயிடுச்சு, மழையும் கிளியர் ஆயிடுச்சுங்க. அதனால தான் இறங்கும் போது இதை ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த லேக் பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்கு மேலே இருந்து பார்க்கும்போது. இதே லேக்கு 4 விதமாக நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு சீசன்லையுமே. சம்மரில் ஒரு மாதிரி இருக்கும், வின்டரில் ஒரு மாதிரி இருக்கும். வின்டரில் பார்த்தீங்கன்னா இது பூராமே உறைஞ்சு ஐஸ் கட்டியாக இருக்குமாங்க. இலையுதிர் காலத்தில் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கிற காலத்தில் இன்னொரு மாதிரி இருக்கும். ஸோ இதே லேக்கை 4 வித்தியாசமான வெர்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். எவ்வளோ ஹைட்லேருந்து வரோம் பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோடலாம் போனால் இந்த இடத்துக்கு போங்க. இன்னொரு செமையான பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், கரெக்டாக நம்ம இறங்கும் போது வானவில் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த லேக்குக்கு மேலே. அது ஒரு செமையாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கீழே இறங்குனதுமே நீங்கள் யாக் மாடு ரைடு போகணுன்னா போகலாம். நான் இதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனாலுமே வாழ்க்கையை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி யாக் மாடு ரைடும் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த லேக்கை ஃபுல்லாவுமே இந்த யாக் மாடை வச்சு சுற்றி கூட்டிகிட்டு வந்து கீழே இறக்கி விட்டுருவாங்க. நான் என்னவோ ஒரு குதிரை ரைடு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, யாக் ரைடு அது ஒரு வித்தியாசமாக இருந்தது. இது நீங்கள் யாக் ரைடு விரும்பலை அப்படின்னா கூட இந்த வழியில் நீங்கள் ஒரு வாக்கும் வரலாம். நடக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் லேக்கை சுற்றி வரும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஜோங்கோ லேக்கை முடிச்சுட்டு அடுத்த நாள் நான் நார்த் சிக்கிம் போயிட்டு வந்தேன். ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டு பார்ட்ஸ் ஆஃப் சிக்கிம் என்னன்னா நார்த் சிக்கிம்ங்க. அதுக்குள்ளார சும்மா போகிறோம். சரி இங்கிருந்து நார்த் சிக்கிம் இப்போ இப்படி தான் வந்தேன். நார்த் சிக்கிமுக்கு உள்ளே என்டர் ஆக போகிறேன். ஆனால் சும்மா காமிக்கிறேன் பாருங்க, இந்த பிரிட்ஜு, இந்த மலையோடைய பிரம்மாண்டம், இது ஒரு அருவி ஓடுது இங்கிருந்து நார்த் சிக்கிம். இது பாருங்க இந்த அருவி. இதுல இருந்து நார்த் சிக்கிம் எல்லாம் வுட்டுல தான் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலேயே ரோடு போட்டிருக்காங்க. பெரிய பாலம், கீழே பெரிய பள்ளத்தாக்கு. செமையா இருக்குல்ல. பிரிட்ஜ் ஆடுதுங்க இந்த வண்டி போகும்போது. பயமா இருக்கு. இந்த வண்டி போகும்போது அப்படியே இந்த பிரிட்ஜ் ஷேக் ஆகுது. கபி லுங்சாங் அப்படிங்கிற பிளேஸுங்க சிக்கிமில். சும்மா காமிக்கிறேன், இங்கே இருக்கிற அமைதியை காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் என்னென்னா 13ஆம் நூற்றாண்டில் அப்போ இருந்தே ஜாதி சண்டையெல்லாம் இருந்திருக்கு. கம்யூனிட்டி சண்டையெல்லாம் கையில் ரத்தத்தை அறுத்து சைன் பண்ணாங்களாம். இனிமேல் நம்மலாம் அண்ணன் தம்பி, இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாதி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த இடங்க இது. இந்த கல் இருக்குல்ல, இந்த கல்லுக்கிட்ட இதுக்கு பேர் பிளட் ட்ரீட்டி. இந்த கல்லை நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவங்களுடைய ரத்தக்கரை அதில் ஒன்று இருக்கும். இதெல்லாம் ரத்தக்கரை, சரிங்களா. 13ஆம் நூற்றாண்டில் வச்ச ரத்தக்கரை அப்படியே வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது அப்படியே இந்த இடத்துக்கு உள்ளே போகக்கூடாது தான், சீக்ரெட்னு சொல்கிறாங்க. அதனால் நான் வெளியவே நின்று எடுக்கிறேன். 7 கம்யூனிட்டியுமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பிப்பா, நம்ம இனிமேட்டுக்கு சண்டை போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார இருந்த அந்த கம்யூனல் பேட்டில், இந்த ஜாதி சண்டை, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த இடம் தான் இது. செம்மையான ஒரு பிளேஸு, செம்ம அமைதியாக இருக்குது, ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்குது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கூட ஒரு இடம் வேணும். நார்த் சிக்கிம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் ஃப்ளவர் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃப்ளவர் எக்ஸிபிஷன் இல்லை, இது ஃப்ளவர் மியூசியம். நம்ம ஊட்டிலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை எக்ஸிபிஷன் வைப்பாங்கல்ல, அதை விட்டு இது கொஞ்சம் மாறுபட்டது. ஏன்னா வெறும் இமயமலையில் மட்டுமே பூக்கக்கூடிய காட்டு பூக்கள், ஃப்ளவர்னு கூட சொல்லக்கூடாது, ஆர்கிட்ஸ், அதனுடைய மியூசியம்ங்க இது. வேற எங்கேயுமே பார்க்க முடியாதான். அதிகப்படியான ஆர்கிட்ஸ் சிக்கிமில் தான் பூக்குதான். ரொம்ப ரேரஸ்ட்டு, பல மனிதர்கள் பார்த்துருக்கவே முடியாத பூக்கள்லாம் இங்கே வந்தால் நீங்கள் பார்க்கலாம். செம்மையாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த என்டையர் மியூசியம் பார்த்ததில் சொல்கிறேன், இதில் எந்த பூவையுமே நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை. டிவியில் கூட பார்த்ததில்லை, நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் கூட பார்த்ததில்லை. எதுவுமே ஒட்டு ரகம் வளர்ப்பு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே இந்த சிக்கிம் காடுகளுக்குள்ள வளரக்கூடிய காட்டு பூக்கள், ஆர்கிட்ஸ். பூக்கிறதே அபூர்வமான பூக்கள்லாம் இருக்குது. இந்த சீசன்ல ஒரு சிலது பூக்கல, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் போறோம். ஆர்கிட்ஸ் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் நான் எங்க போனேன்னு சொன்னா டீ எஸ்டேட்டுங்க. சிக்கிம் போய் டீ எஸ்டேட் போலனா என்ன அர்த்தம்? அசாம் டீ, ஊட்டி டீலாம் நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னு சொன்னா சிக்கிம் டீ 400 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். ஏன்னா கம்ப்ளீட்லி ஆர்கானிக் ஸ்டேட்டு, வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுறது அதிகப்படியாக சிக்கிம் டீ தாங்க. ஏன்னா கம்ப்ளீட்லி ஆர்கானிக், எந்த காய்கறி தொட்டிங்கனாலும் ஆர்கானிக் தான். அதே மாதிரி டீயும் ஆர்கானிக்கு. வித்தியாசமான டேஸ்ட்ல இருந்தது. நம்ம தாடிக்கார தம்பி ஒருத்தர் இருப்பார்ல, கேமரா பண்றவர், அவர் ஒரு டீ அடிக்ட். எங்க போனாலும் டீ சாப்பிடலாம்னு சொல்லி உயிரை எடுப்பான். அவனுக்காக வாங்கிட்டு
எப்படி இருக்குன்னு பாரியான்னு கொடுத்தேன். அந்த மாதிரியான ஒரு டீ அடிமைக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது பை, சூப்பரா இருந்தது பை, வேற யாருக்கும் பிடிக்கல, எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி உந்தி தள்ளிட்டாரு. உண்மையாலுமே ஹை குவாலிட்டி டீங்க, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது. மிகுந்த துவர்ப்பு சுவை உடையதாக இருந்தது. 110 டிகிரி வெயில் அடிக்கும் போது போய் டீ குடிப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி கேஸ் அவனுக்கு சிக்கிம் டீ கிடைச்சா எப்படி இருக்கும்னு பாருங்க. சுகர் கம்மியா டீ சாப்பிடக்கூடியவங்களுக்கு ரொம்பவே இந்த டீ பிடிக்கும். சிக்கிம் டீ எங்கேயாவது போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சேம் டே டீ எஸ்டேட்டை பார்த்துட்டு போன இடம் தான் இந்த புத்தா மெமோரியலுங்க. கண்டிப்பா இந்த இடத்துக்கு நீங்க போயே ஆகணும். கேமரால அதனுடைய பிரம்மாண்டத்தை என்னால கொண்டு வந்து காமிக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது எனக்கு கேமராவும் பண்ண தெரியாது, விளாகிங்கும் பண்ண தெரியாது. கண்டதையும் எடுத்து வச்சிருப்பேன். ஆனாலுமே இந்த இடத்துக்கு சிக்கிம் போனீங்கன்னா நிச்சயமா நீங்க போகணும். மிகப்பெரிய புத்தா ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அது இல்லாம உள்பகுதிக்கு போய் பார்க்கலாம், ஆனா நம்ம போய் ஷூட் பண்ணக்கூடாது. அந்த உள்பகுதியில் இருந்த அமைதி இருக்கு பாத்தீங்களா, உண்மையாலுமே அதை வர்ணிக்கவே முடியல. அவ்வளோ அமைதியா இருந்தது மனசுக்கு. அதை ஆனா உங்களுக்கு ரெக்கார்ட்லாம் பண்ணி காமிக்க முடியல. அது இல்லாம இந்த வெளிப்பகுதியுமே பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தியும் மலைகள், நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குல இந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்டாச்சு செஞ்சு வச்சிருக்காங்க. சும்மா நடந்தாலே மனசுக்கு ரொம்ப இதமா இருந்தது. நான் தான் எனக்கு விளாகிங்கே பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, அதனால நான் க்ளோஸரும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடியுது. சிக்கிம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வருஷம் எனக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சா எந்த ஸ்டேட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தனியா ஒரு லோன் டூர் போட்டு காமிக்கிறேன். நன்றிங்க.